தடிச்சிட்டு அரிப்போட செவந்து போன எரப்ஷன்ஸை அர்டிகேரியான்னு சொல்கிறோம். இந்த அர்டிகேரியாவை ஹோமியோபதியில் பெர்மனண்ட்டாக ஷார்ட் பீரியடில் நம்ம க்யூர் பண்ணிக்க முடியும். இதை நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்த ஒரு பேஷண்ட் 1 மந்தில் அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு ஷார்ட் டைமில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு வாய்ஸ் நோட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணி பண்ண சொல்லி எனக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்களோட ஆடியோ தான் நான் இப்போ ப்ளே பண்ண போகிறேன், அதை கேளுங்க. என்னோட நேம் வந்து ஜெனிமா ராணி. நான் வந்துட்டு ஆல் கியூரில் ஹோமியோபதியில் வந்துட்டு 1 மந்த்தாக வந்து மெடிசன் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்துட்டு ஃபுட் அலர்ஜி இருந்தது. ஃபுட் அலர்ஜின்னு பார்த்தீங்கன்னா எது சாப்பிட்டாலும் சிலது சேராததெல்லாம் அப்படிலாம் சாப்பிட்டா உடனே வந்து எனக்கு அப்படியே வீங்க ஆரம்பிக்கும். அது மேம் சொன்னாங்க, அதுக்கு பேர் வந்து அட்டிகேரியா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் இருக்கும். அது அரிக்கும், அப்புறம் சொரிஞ்சோடனே தடிப்பாயிரும். இந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு ஒரு ரொம்ப நாளாகவே இருந்தது. ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தது. நான் இங்கிலீஷ் மருந்து எடுத்துகிட்டு விட்டுட்டேன். எனக்கு போன ஒரு 3ஆம் மாதம் அந்த மாதிரி டைமில் எனக்கு மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனை வந்து ஃபுட் அலர்ஜியில் வந்துருச்சு. அது வந்து எனக்கு இந்த மண்ணுக்குள்ளே விளையிற அந்த திங்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடும்போது எனக்கு அந்த மாதிரி அலர்ஜி ப்ராப்ளம் வந்து இருந்தது. அது ரொம்ப எனக்கு வந்து தொல்லையாக இருந்துச்சு. நான் நிறைய மெடிசன்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன். இங்கே பக்கத்தில் என்னோட ஊர் வந்து இங்கே குன்றத்தூரில் இருக்கேன். நான் நிறைய வந்து இங்கிலீஷ் மெடிசன் வந்து நான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் எனக்கு அந்த டைமுக்கு மட்டும்தான் கேட்கும். மறுபடியும் எனக்கு வந்து அலர்ஜி அப்படியே ஸ்டார்ட் ஆகும். இது ரொம்ப நாளாக ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு. மேம் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு நான் வந்து ஆன்லைனில் தான் நான் பார்த்தேன். இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு மேம் கிட்ட வந்துட்டு நான் வந்து பேசும்போது மேம் ரொம்ப வந்து கைண்டாக அவங்க வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பேசினாங்க. எனக்கு ஏற்ற ஒரு சொல்யூஷன் வந்துட்டு கொடுத்தாங்க. அதாவது 1 மாதம் நான் வந்துட்டு இந்த மெடிசன் வந்து நான் எடுத்திருக்கேன். அப்படி ஒரு அலர்ஜி அரிக்கும், எனக்கு ரொம்ப அலர்ஜி இருந்தது. எது சாப்பிட்டாலும் அரிக்கும், சாப்பிடனாலும் அரிக்கும். அதுவும் முதுகு ஏரியா, கை கால் எங்க அரிக்குதுன்னா அப்படிலாம் சொல்ல முடியாது. திடீர்னு அரிக்கும், அப்புறம் சரியாகும், வீங்கும், அப்புறம் சரியாகும். இது நான் வந்துட்டு மேம் வந்துட்டு தொடர்ந்து அவங்க வந்து ஃபீட்பேக் கேட்டுகிட்டே இருப்பாங்க. 1 வீக்குக்கு ஒன்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. நான் எல்லாமே அவங்க கிட்ட நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப கேர் பண்ணி வந்துட்டு பார்க்குறாங்க. அதாவது நான் வந்து இப்போ ரொம்ப க்யூர் ஆகிருக்கேன். எனக்கு வந்து இப்போ இந்த 1 மந்த்லேயே நிறைய எனக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைச்சிருக்கு இந்த மருந்தில். ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ஹோமியோபதி வந்து நான் எடுக்கிறேன். அதுவும் மேம் கிட்ட நான் சொல்லியிருந்தேன். அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு யாருக்காவது இருந்திருந்தால் நீங்களும் தயவு செஞ்சு இந்த ஹோமியோபதி வந்து தைரியமாக நீங்கள் எடுக்கலாம். இதனால் எந்த சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. இந்த மெடிசன் வந்து நீங்கள் தொடர்ந்து ஆனால் கண்டினியூவாக கரெக்டாக நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து இது கொடுக்கும். அதே மாதிரி மேம் வந்து சூப்பராக அவங்க நல்லா கேர் பண்ணுறாங்க. அவங்களுடைய அந்த கேர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அவங்க ஒர்க் பண்ணுறவங்களுடைய கேரும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால் எனக்கு சொல்லணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசை. அதனால் நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ்.